இன்றைக்கு ஒரு அருமையான நாள், புதன்கிழமை. நாளைக்கு நாங்கள் கொஞ்சம் ஊருக்கு போகிற ப்ரோக்ராம் இருக்கனால சில ஐட்டம் எல்லாம் என் பேரனுக்கும் என் மகளுக்கும் செஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் இந்த முருங்கைக்கீரை பொடி செய்கிறேன். முருங்கைக்கீரை பொடிக்கு நான் ஒரேடியாக முருங்கைக்கீரை மாத்திரம் சேர்க்காமல் எது ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகுமோ அது எல்லாமே போட்டிருக்கேன். இதில் குழந்தைங்க அவன் பேரன் சாப்பிட்றதுனால மிளகா 2 3 தான் போட்டிருக்கேன். 4-5 மிளகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்தது மிளகா வத்தல் 2 3 தான். கருவேப்பிலை நிறைய உருவி போட்டிருக்கேன். அதே சமயம் முருங்கைக்கீரையும் நல்ல ஒரு 4-5 கொத்துக்கு வீட்டில் மரம் இருக்கனால அந்த பச்சையாகவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிருக்கேன். அடுத்தது புதினா ஒரு 4-5 கம்புக்கு நல்லா உருவி போட்டிருக்கேன். இந்த இந்துப்பு போட்டிருக்கேன். உப்பு இந்துப்பு போட்டோம்னா இன்னும் அவங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே சமயம் பூண்டு ஒரு 2 பல் போட்டிருக்கேன். ஜீரகம் கொஞ்சம் புளி நல்லா ட்ரையாக இருக்கிற புளியை அதோட வறுத்துட்டோம்னா அதுவும் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புதினா, கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல், உப்பு, ஜீரகம், பெருங்காயம் இத்தனையும் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துட்டோம்னா உங்களுக்கு மிக்சியில் போட்டு திரிக்கிறதுக்கு நல்ல இதுவாக இருக்கும். அதே சமயம் தானியம் பருப்பு சேர்க்கணும். ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு, ஒரு கரண்டி பொரிக்கடலை, நிலக்கடலை பருப்பு ஒரு கரண்டி, இது 3மே இதையும் வறுத்தாச்சு. கொஞ்சமாக எள்ளு சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மொறுமொறுன்னு அடுப்பில் நல்லா வறுத்துட்டு நல்லா பொடியாக வந்துடும். இதையும் நல்லா வறுத்துட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, பொரிக்கடலை, எள்ளு, வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு போட்டு நீங்கள் நல்லா அதோட சேர்த்து பொடியாக நறுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதில் காரம் கம்மியாகாமல் நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ போட்டு நெய் போட்டு இல்லை மிளகா பொடிக்கு பதிலாக கூட இதையும் நீங்கள் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிளகா பொடிக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வீட்டில் நல்லாவே செய்வோம் மிளகா பொடி. நான் கருப்பு எள்ளு கொஞ்சம் கூடையே போட்டிருக்கேன். மிளகா பொடி காரம் அவங்களுக்கு கம்மியாக வேணும்னு கேட்டதுனால கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேயும் பொரிக்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கல்லுப்பு, ஒரு கட்டி வெல்லம் போட்டிருக்கேன். அப்போ அந்த டேஸ்ட்டு நல்லா ஒன்று கூடி பொடியாக திரிக்கிறப்போ ரொம்ப நல்லா வரும். நல்லா ஃபைன் பவுடராக நம்ம பண்ணிட்டோம்னா மிளகாப்பொடி தோசைக்கு, இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இதுலேயும் கூட நீங்கள் கருவேப்பிலையை நல்லா வறுத்து போட்டுடலாம். கருவேப்பிலையை நல்லா வறுத்து போட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கும். இது மிளகா பொடிக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லாமே நல்ல எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அப்படியே போட்டிருக்கேன். அப்படி இருந்தால் ஒரு சிக்கு வாடை வராமல் ரொம்ப நாளைக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்தோம்னா அது ஷார்ட் டைமில் நம்ம காலி பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரையாக நம்ம வறுத்துட்டோம்னா நல்லா ரொம்ப நாளைக்கு அது பண்டு அதெல்லாம் வராமல் நல்லா அதை பயன்படுத்தலாம். டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸ், உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுங்க. நீங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவு முதல் தடவை பார்க்குறீங்கன்னு பெல் ஐக்கான் அமைக்கிட்டீங்கன்னு என்னுடைய பதிவுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்லில் வந்துடும். எது தேவையோ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். முருங்கைப்பொடி ஒரு பாட்டில் நிறைய எடுத்தாச்சு. இது மிளகாப்பொடி காரம் கம்மியாக உள்ளது. அதில் இந்த தானியங்கள் அதாவது உளுந்து, கடலைப்பருப்பு இதுதான் நிறையா போட்டிருக்கோம். நல்ல டேஸ்ட்டு, நல்ல உப்பு காரம் சரியாக இருக்குது. முருங்கைப்பொடி நல்ல நெய் போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு சுடு சாதத்தில் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு ஹீமோக்ளோபின் கிடைக்கும். தேங்க்யூ.